सद्गुरु उदार गुणवंत 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 माझी
ஆத்மனா எனகத சபந்தாக, மகான்கள் சென்ற வழித்தடத்தை பின்பற்றினால் தானாக நாம் உயர்நிலையை அடையலாம். எத்யத் ஆச்சரிசிஷ்டா தத்ததேவே தரோ ஜனாக என்றபடி மகான்கள் எதை செய்கின்றார்களோ அதை உலகம் பின்பற்றும். ஆச்சரணாத்து ஆச்சாரியா ஸ்வ ஆச்சரணேனா, தன்னுடைய ஆச்சரணத்தினாலே கர்மானுஷ்டானங்களையோ நித்தியானுஷ்டானங்களையோ நைமித்திக அனுஷ்டானங்களையோ அல்லது சமதமாதி நற்குணங்களை வளர்த்துக் கொள்வதிலோ தியானம் செய்வதிலோ தாரணா சக்தியிலோ சமாதி ஸ்திதியிலோ அடையக்கூடிய அஷ்டாங்க யோகங்களை எவன் செய்து காட்டுகின்றானோ அவனை அண்டி இருந்தாலேயே அனைத்தும் நமக்கு வந்துவிடும். கல்பத்தரு தளவட்டி ஜோகோனி பைசாலா காயவாணி தியாலா சாங்க ஜோஜி என்கின்றார். அபங்கத்திலே அது போல் கல்பத்தருவின் திருவடியிலே அமர்ந்த பின்னர் கை நீட்டலாமா? தியான மூலம் குரோர் மூர்த்தி, பூஜா மூலம் குரோப்பதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோக்ஷ மூலம் குரு கிருபா, தியான மூலம் குரோ மூர்த்தி. ஆபாத மொழி பர்யந்தம் குருநாம் ஆகிருத்தியம் ஸ்மரேத்து என்ற விதிப்படி தியானத்துக்கு ஆஸ்பதமான குருநாதனுடைய திருவடி முதல் திருமுடி பர்யந்தம், திருமுடி முதல் திருவடி பர்யந்தம் தியானிப்பது என்பது நம்மளுடைய கர்மாசயங்களை அழிக்கக்கூடியது. நம் ஹதய கஹ்வரத்திலே இருக்கின்ற இருட்டை நீக்கக்கூடியது. பூஜா மூலம் குரோப்பதம், பூஜை செய்ய வேண்டும் என்றால் குருநாதருடைய திருவடிகளுக்கு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வது அனைத்து விதமான க்ஷேமகரமான சுகானுபவத்தை தரக்கூடியது. மந்திர மூலம் குரோர் வாக்கியம், குருநாதன் நமக்கு மந்திரத்தை கொடுத்திருக்கலாம், தந்திரத்தை கொடுத்திருக்கலாம், யந்திரத்தை கொடுத்திருக்கின்றலாம். ஆனால் அந்த அனைத்திற்கும் மூலம் எங்கு இருக்கின்றது? குருநாதனுடைய ஸ்ரீமுகம், அவருடைய வாக்கே ஆக்ஞை. அதை சிரசா வைத்து செய்வதே நம்முடைய இட்டப்பணியை செய்வது நமது கடனாகும். அதை கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. மோக்ஷமூலம் குரு கிருபா, மோட்சம் அடைவது என்பது குருநாதனுடைய கிருபா பிரவாகத்தினால் அன்றி நமது சாமர்த்தியத்தால் ஏற்படுவது அல்ல. பரமசிவனார் கோபம் கொண்டார் என்றால் அதை தணிக்கலாம். குருநாதன் கோபம் கொண்டால் என்றால் அது தணிக்க இயலாது. அதனால் குருசரணத்தை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆணையை பிரதிக்ஷணம் பிரதீட்சித்து அந்த ஆணையை சிரசாவிகித்து இட்டப்பணியை செய்ய வேண்டும். அதை யோசிக்கலாகாது. விஷம் குடி என்றால் குடித்து விட்டேன் குருநாதா என்று அவருடைய முன்னே கிண்ணத்தை இட வேண்டும். அப்படி இருந்தால் சிஷ்யஹத் பத்மசூர்யாய சத்யாய ஞான ரூபிணே வேதாந்த வாக்கிய வேத்யாய சிவாய குரவே நமஹ. அப்பேற்பட்ட சிஷ்யனுடைய ஹிருதயாகாசமாகிய தாமரையை மலர் செய்கின்ற ஞானசூரியனாக, சத்தியஸ்வரூபனாக, பிரேமஸ்வரூபனாக, ஞான நிதியாக, ஞான பிராச்சுரியராக குருநாதன் இருக்கின்றான். அவ்வாறு இருந்தால் மறைப்பொருள் யாவும் நமக்கு தானாகவே தோன்றும், மறைப்பொருள் விளங்கும். ப்ரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவஹா குஹ்யமப்யுதே என்று பாகவதம் கூறியபடி இவ்வனைத்தும் தானாக நடைபெறும். குருநாதன் எவ்வாறு இருப்பான்? குணாதாராய குணினே குணவர்ஜித ரூபிணே ஜன்மினே ஜன்மஹீனாய சிவாய குரவே நமஹ. குணங்களுக்கு ஆதாரம் ஒரு நிலைக்கரணாக குணங்கள் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் இட்டால் அந்த கொள்ளளவு, அப்பேற்பட்ட கொள்ளளவு கொண்ட ஒரு மகோததியை போல் ஒரு நிறை கடலாக, ஆழ்கடலாக இருப்பவர் குருநாதன். ஆனால் யோசித்து பார்த்தோமானால் குணத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பவர் குணவர்ஜித ரூபினே, அவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் உதவுபவர். ஜன்மினே, நம் பொருட்டு ஜென்மம் எடுத்தவர், ஆனால் சத்தியஸ்வரூபத்திலே ஜன்மஹீனன். அதனால் அனாதி வஸ்துவான பரம்பொருள் அல்லவா இங்கு வந்திருக்கின்றது. குருநாதர் கருணையின் உருவானவர், 1000 தாய்க்கு சமம். எவ்வாறு நம்மை பாலிக்கின்றார்? தாட்சிண்யம் ஸ்வஜனே, தாட்சிண்யத்தினால் ஸ்வஜனங்களை பாலிக்கின்றார். தயா பரஜனே, மற்ற ஜனங்களிடத்திலே தய மிகுந்த திருஷ்டியினாலே பாலித்தல்கின்றார். சாட்டியம் சதா துர்ஜனே, வெறுக்கு தகுந்த விதத்திலே துர்ஜனங்களை அண்டவிடாமல் இருக்கின்றார்.
பிரீதிஹி சாதுஜனேயே. சாதுஜனங்களிடத்திலே அத்தியந்த பிரியகரமான பிரீத்தியை வர்ஷிப்பார். நயோன்று பஜனே. ஆச்சாரிய புருஷர்கள், உயர் பதவியிலே இருக்கின்ற அரசர்கள், மகாராஜாக்கள் வந்தால் ரொம்ப மிகவும் நயத்தோடு யாதொரு பற்றுதலும் இன்றி அவர்களுக்கு வேண்டுவனை தந்துவிட்டு அவர்களிடம் விலகி இருப்பர். வித்வஜனேப்யார்ஜவம். மகத்தான ஞான பிராச்சுரியம் பெற்ற வித்வஜனங்கள் வந்துவிட்டாலோ ஆர்ஜவத்தினாலே மிகுந்த பிரீத்தியை வர்ஷிப்பார். சௌரியம் சத்ருஜனே. திருத்த முடியாத கபட்டர்கள், மூர்க்கர்கள், முட்டாள்கள், மாக்கள் இவர்கள் விஷயத்திலே தன்னுடைய சௌரியத்தையே காட்டி விரட்டுவர். க்ஷமா குருஜனேயே. பொறுமையோடு குருஜனங்களிடத்திலே பழகுவார். நாரீஜனே தூர்த்ததாயா. ரொம்ப சாதுரியமாக ஸ்ரீஜனங்களை அண்டவிடாமல் தவிர்ப்பர். ஏ செய்வம் புருஷாஹ கலாசு. இதுதான் உத்தமமான அதிகாரிகளுக்கு குஷலாஹ தேஷ்வேவ லோகஸ்திதிஹி. சௌசீல்யமுடைய சாதுக்களுக்கு உலகத்தின் பழக வேண்டிய விதம் இதுவல்லவா. சுஜனங்களிடத்திலே தயையும் தாட்சிண்யமும், பரஜனங்களிடத்திலே தயையும், துர்ஜனங்களிடத்திலே வெறுப்பும், சாதுக்களிடத்திலே அதீதமான பிரீத்தியும் நயமாக விளக்குவதிலே மகாராஜாக்களையும் வித்வஜனங்களை கண்டுவிட்டால் பெரும் காதலோடே சென்று பழகுவதும், சத்ருக்களிடத்திலே, மக்களிடத்திலே, முட்டாள்களிடத்திலே கோபத்தை காட்டி சௌரியத்தை காட்டி விளக்குவதும், மகான்களாகிய குருஜனங்களை, சித்த புருஷர்களை கண்டுவிட்டால் க்ஷமையோடு பொறுமையோடு பழகுவதும், நாரி ஜனங்களை மிகவும் அண்டவிடாது ஒரு ஸ்திதியில் விலக்கி வைப்பவர் எவரோ அவர்தான் உத்தமாதிகாரி, அவர்தான் குருநாதர், அவர்தான் அத்தியந்த ஹிருதயங்கமமான நம் குரு ஆவார் என்பது நீதி சதகத்திலே பர்தஹரி கூறுகின்ற விஷயமாகும். இப்பொழுது நாம் சொன்னபடி அவரிட்ட பணி விட்டலனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்றால் அதை செய்ய இயலாத நிலை ஏற்படும் ஒவ்வொருவருக்கும். அது ஆதி தெய்வீக ஆதி பௌதிக ஆத்தியாத்ம நிலையினால் ஏற்படுகின்றது. வயதான காலத்திலே வரமுறையவில்லை என்றால் தஸ்யை திசே சததமஞ்சலிரேஷ நித்யம் பிரக்ஷிப்யதே முகரிதாலியுத பிரசூனைஹி. என் குருநாதன் இருக்கும் இடத்திலிருந்து 18 குரோஷ காலத்து அளவிற்கு கிட்டத்தட்ட 24 மைல் தூரத்துக்கு உட்பட்டதான பிரதேசத்தில் நாம் வாழ்ந்தோம் என்றால் இருவேளையும் சென்று சேவிக்க வேண்டும் என்று கூறுகின்றது. ஆனால் வயது முதிர்ந்து விட்டது. குருநாதா என்று இங்கிருந்து நினைத்தால் வைகுண்டவாசியான குருநாதனுக்கு தெரியாதா? அதை சததம் அஞ்சலிஹி ஏஷ நித்தியம் பிரக்ஷிப்யதே. காலையில் எழுந்தவுடன் அவன் இருந்த திசை, அவர் இருக்கும் திசை, அவன் வாழும் திசை, அதை நோக்கி கை குவித்து குருநாதா இன்றைய தினம் சுதினமாக வேண்டும், உன் கைங்கரிய பாக்கியம் தா என்று யாசிக்க வேண்டும். ஜாகர்த்தி தத்ரயகவான் குரு சக்கரவர்த்தி. தியானாவஸ்த நிலையிலே மக்னமாக இருக்கின்ற குருநாதரும் விழித்தெழுவான். ஆஹா, என் குழந்தை என்னை யாசிக்கிறானே, அவனுக்கு அந்த பாக்கியத்தை தருவோம் என்று நினைத்தார். அவர் சங்கல்பித்தார் அன்று நமக்கு லபியமாகும். வீட்டிலே கார் இருக்கலாம், வாகனங்கள் இருக்கலாம், வீட்டிலிருந்து அருகிலேயே மந்திரம் இருக்கலாம். ஆனால் குரு கைங்கரியம் மட்டும் அவருடைய சங்கல்ப விசேஷத்தினாலே, சங்கல்ப பலத்தினால் தான் ஏற்படும். எனவே குரு சக்கரவர்த்தி, பகவான் குரு சக்கரவர்த்தி, விஸ்வஸ்திதி பிரளய நாடக நித்திய சாட்சி. உலகில் நடைபெறுகின்ற ஸ்திதி லயம் காரியம் என்ற 3 நிலைகளிலும் அவனே சாட்சியா இருப்பதினாலே குரு சக்கரவர்த்தியான பகவான் சங்கல்பித்தால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆனால் அவன் சங்கல்பித்து விட்டதினால்தான் இந்த ஒரு 25-30 குடும்பங்கள் இந்த கோவிலை வலம் வந்து வண்ணம் இருக்கின்றன. அதனால் இப்பாக்கியத்திலே நமக்கு ஒரு தேட்டை, அந்த தேட்டையினால் ஒரு செழிப்பு, அந்த செழிப்பினாலே ஆனந்த அனுபவம். இவற்றை விதரணம் செய்கின்ற குருநாதரை எள்ளளவும் என்றும் மறவாது அவருடைய திருவடி பாக்கியத்தை, அவருடைய திருவடி சேவையை, அவரிட்ட பணியை சிரசாவகித்து செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறுவோமாக. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே குருநாதருடைய திவ்யமான மகாத்மா கோதண்டராம சுவாமியின் சரித்திரத்தின் பாகம் 5ஆம் நிலையை யதாசக்தி யதாபதி அனுபவித்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம்.
ஸ்வ ஆச்சரணேன குரு பக்தி விலாச போதகாய நமஹ. தன்னுடைய ஆச்சரணையினாலே, குரு பக்தி என்றால் இதுதான், குரு பக்தி செய்வது எவ்வாறு, தாசபக்தி எவ்வாறு செய்ய வேண்டும், குருபக்தன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று குணக்கடலான குருநாதர் தன்னுடைய ஆச்சரணத்தினாலே செய்தி காட்டியதை எவரும் மறக்க இயலாது, மறுக்க இயலாது. தர்மஜ்ஞா தர்மகர்த்தா ச சதா தர்மபராயணः தத்வேப்யः சர்வசாஸ்திரார்த்த தேசிகோ குருருச்யதே. தர்மம் என்றால் எது, அதை அறிந்தவன் தர்மஜன், அது குருநாதன். தர்மகர்த்தா, தர்மம் யாவற்றையும் திறம்பட செய்து காட்டி இருப்பவன் குருநாதன். எனவே தர்மகர்த்தா என்றால் குருநாதன். சதா தர்மபராயணஹா, சதா தர்ம சிந்தனையோடு சத்காரியங்களை அழகாக தான் செய்த வண்ணம் இது செய்ய வேண்டும், இவ்வாறு செய்ய வேண்டும், இதற்கு என்ன வழி, எவ்வாறு திறம்பட செய்ய வேண்டும், எவ்வாறு ஈடுபட வேண்டும், எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதை தன்னுடைய ஆச்சரணத்தினாலே காட்டினவர் குருநாதர். தத்வேப்யா, தத்துவங்கள் யாதிலும் 36 தத்துவங்கள் கூறப்பட்டுள்ளன. அத்தத்துவங்களின் நிலை, அவற்றிலிருந்து விலகினால் என்ன ஏற்படும் என்பதை உயர் ஞானத்தை அறிந்து நமக்கு போதித்தவர். சர்வசாஸ்திரார்த்தஸ்வரூபி, சர்வசாஸ்திரார்த்தங்கள் அர்த்தங்களின் ஒரு நிலைக்கலனாக இருப்பவர் அவரே தேசிகன், அவரே குருநாதன் என்று கூறப்பட்டபடி மஹிபதி மகாராஜ் திருவடியை ஆசிரித்தவராக சதா காலம் வாழ்ந்து வந்தார். பின்னர் அவர் வயது முதிர்ந்த காலத்திலே பல்வேறு பக்தர்கள் அவரை காண வந்த பொழுது ஹைதராபாடிலிருந்து சென்னைக்கு அனுப்பி, திருவல்லிக்கேணியிலே எனக்கு ஆப்தன் ஒருவன் இருக்கின்றான், என்னை பார்க்க வேண்டுமானால் இவ்வளவு தூரம் வர வேண்டாம், அவன் அமைத்த விட்டல மந்திரத்திலே சென்று பார், அனைத்தும் உனக்கு புலனாகும் என்று பல்வேறு சுத்தாத்மாக்களை அனுப்பியவர் மஹிபதி மகாராஜ். அவரோ குண்டோபா மகாராஜ் திருவடியை சரணமான பட்டு இருந்தார். அவரே குருபக்த பிரதீகனாக ஏகநாதரை போல், ஜனார்தனரை போல் வாழ்ந்தவர்கள். இப்பேற்பட்ட பக்தர்கள் தன்னுடைய ஆச்சரணத்தினாலே அனைத்தையும் நமக்கு போதித்து ஞான விகாசம் ஏற்படுமா போலே இவர் செய்ததினாலே அந்த ஆச்சாரிய வரியர் நமக்கு இருப்பது என்பது இன்றும் இருக்கின்றார். அவர் சகல சாட்சி பூதமாக, சர்வதி சாட்சிபூதனாக இருக்கின்றார். அவர் இல்லாத இடம் என்பது இல்லை. அவரே அனைத்துமாக இருக்கின்றார். அவரேதான் சர்வதேவதா ஸ்வரூபி, அவரேதான் சர்வ ஞான ஸ்வரூபி, அவரேதான் சர்வ பிரேமஸ்வரூபி, அவரேதான் கானமூர்த்தி என்பது மெல்ல நமக்கு புலனாகும். குருநாதரை பார்த்தால் என்ன தோன்றும்? அயம் நிஜஹா பரோ வேத்தி கணனா லகு சேதசம் உதார சரிதானந்து வசுதைவ குடும்பகம். அனைத்தும் அறிந்தவர், மறைபொருள் அறிந்தவர், அனைத்தும் விளக்கும் சாஸ்திரார்த்தங்களை விளக்கும் வல்லமை பெற்றவர் என்பது அல்ப புத்தியுடையவர்களுக்கு, மந்த புத்தியுடையவர்களுக்கு, விசுவாசம் இல்லாதவர்களுக்கு, அவக்தர்களுக்கு புரியாது. ஆனால் உண்மையான குருதாசனுக்கு உதார சித்தானாம் தூ உதார சரிதானாம் தூ வசுதெய்வ குடும்பகம் என்றபடி உலகனைத்தும் தன் குழவிகளாகவே கண்டவர் குருநாதர். எண்ணற்ற சிறார்கள், ஏழை பாழைகள், அவர் எந்த ஜாதியை சென்றவர்கள் என்பது பார்க்க மாட்டார். அவர்களுக்கு தன்னிடத்திலே புகழ் தந்து, விட்டல கைங்கரியத்தையும் தந்து, அவர்களுக்கு ஞானத்தையும் தந்து இகபர சுகத்துக்கு வழியிட்டவர் குருநாதர் என்றால் அது மிகையல்ல. ஓம் ஸ்ரீ பஜனாமிருத சாகர லஹர்யை நமஹா. பஜனைக்கு என்று உட்கார்ந்து விட்டால் நேரம் போவது தெரியாது, காலம் போவது தெரியாது, நாம் எங்கிருக்கின்றோம், என்ன செய்கின்றோம் என்பது அனைத்தும் மறந்து விடுவார். எதிலே அமர்ந்திருப்பவர் யார் என்பது தெரியாது. பத்ராச்சல ராமதாசரை பாடினால் அந்த பத்ராச்சல ராமதாசராகவே தான் ஆகிவிடுவார். புரந்தரதாசராக மாறி எந்த புண்ணியவே கோபி என்று பாட ஆரம்பித்தால் அந்த யசோதையை கொஞ்சம் புரந்தரதாசராகவே தான் ஆகிவிடுவார். தூரு மடுவதேனோ
ರಂಗಯ್ಯನಾದುರು ಮಾಡುವರೇನು ದುರು ಮಾಡುವರೇನು ಚೊರ ರಂಗಯ್ಯನ ಮೂರು ಲೋಕಗೆ ಮುದ್ದು ತೋರುವ ರಂಗಯ್ಯನ ದುರು ಮಾಡುವರೇನು. எப்போ பார்த்தாலும் யசோதையிடம் வந்து கோழி முட்டு விடுவதே கோபிகைகளின் வேலையாகிவிட்டது என்று அனைவரையும் கோர்த்துக் கொள்வார் கோபி. கோபிகளுக்குள் தலைவியான அந்த யசோதாமாய் என் குழந்தை எவ்வளவு சமர்த்திப்பார், என் அருகிலே இருக்கின்றான், பார்வை ஒன்றே போதுமே, சங்க பதுமணிதி இரண்டும் வலிய தந்தால் என்ன பார்வை, அன்னையின் பின்னே சென்று அணிந்து கொண்டு இருந்து சொல்லாதே சொல்லாதே என்று கண்களால் சொல்லும் பார்வை ஒன்றே போதுமே. ராசபதங்களாகட்டும் எதுவாகட்டும் அந்த பஜனாமிர்த லஹரியிலே தான் மூழ்கிவிட்டால் தாதாத்மியத்தினாலே அந்த தாசராகவே ஆகிவிடுவார். ಹೋಗಾಧಿರಲೋರಂಗ ಬಾಗಲಿಂದ ಆಚಕೆ ಭಾಗವತರು ಕಂಡರೆ ಹೆತ್ತಿ ಕೊಂಬರೆ ಬಾರೆ ಹೋಗಾದಿರಲೋರಂಗ. தானே அந்த தாசராக மாறி அவர் பாடும் அந்த பாவம் கேட்பவர்கள் மனத்தை உருக்கும். அவர்களோ குருநாதனுடைய சாநித்தியத்துக்கு வந்தால் தங்களுடைய கஷ்டங்கள் ஒழியும் என்ற நிலையிலே ஓடி வந்திருப்பார். அனைத்தையும் மறப்பார். அனைத்துக்கும் ஒரு ஆதார பீட்டம் குரு கிருப்பை. அந்த குரு கிருப்பையே இந்த கீர்த்தனைகளின் வாயிலாக எவ்வாறு ஒரு பெரும் கடல் தன் அதோடைய ஆழத்தை அறிய சென்றால் ஆழத்தை அறிய இயலாது. அதனால் ரத்னாகரம் என்ற பெயர் பெரும் நிதிகளுக்கு இருப்பிடும். ஆனால் அவ்வளவு தூரம் செல்ல இயலாத ஒரு சிறுவனுக்கு என்ன செய்யும்? தன் அலையாகிய கிருப்பையின் சுரூபமாகிய அலை, அந்த அலையாகிய கரங்களாலே லாலனை செய்வது போல் குருநாதன் ஏதோ ஒரு உயர்ந்த ஞானானுபவத்தில் இருந்தாலும் நாம் போன்ற ஒன்றும் தெரியாத மக்குகளுக்கு அப்பாடி கவலைப்படாதே என்று நம் ஹிருதயத்தை தொட்டு 4 வார்த்தை பேசினால் அது ஹிருதயஸ்பர்ஷியான அவருடைய கிருபையினாலே அனைத்தும் இருக்குமிடம் எல்லாம் தெரியாமல் போகிவிடும். புரட்டாசி சனிக்கிழமை தோறும் திவ்யநாம சங்கீர்த்தனம் விஸ்தாரமாக நடைபெறும். புரட்டாசி சனிக்கிழமை என்பதனால் லகுவாக ஒரு ஆகாரம், ஒரு வா காப்பி தண்ணி அல்லது டீ தண்ணி கொடுப்பார்கள். அன்று வந்த சாதுக்கள் மறக்கவே இயலாது. டி.எஸ். நாராயண சாஸ்திரிகள், சி.எச். கிருஷ்ணய்யர், அவர் குமாரர் சந்திரசேகரன், எண்ணற்ற சாதுக்கள். பெயர்விடப்பட்டிருந்தால் மன்னிக்கவும். மல்லிகார்ஜுன் பாபுதாஸ், வேம்பு மாமா, ராமச்சந்திர ஹரி மாமா, அருணாசங்கத்து பெரியோர் சங்கண்ணா தலைமையிலே ஒன்று கூடி ஆச்சரியமாக ஒரு திவ்யநாமம். ஒரு முறை இக்கோவிலுக்கு அவ்வாறு திவ்யநாமம் நடக்கும்போது யாதிர்ச்சிகமாக நமது கிருஷ்ணபிரேமி அண்ணாவும் வந்து சேர்ந்தார். ராமச்சந்திர ஹரி தலைமையிலே பஜனை. ராமச்சந்திர ஹரியும் வேம்பு மாமாவும் உயர்ந்ததான பாகவதோத்தமர்கள், பாவோத்ரேகத்திலே உயர்நிலை பெற்றவர்கள். ராமச்சந்திர ஹரி சிறுவர்கள் பாடும் பொழுதோ அவர்கள் ஏதாவது மொழியில் பிரச்சனை, பாஷா ஞானம் இல்லாது சில வார்த்தைகளை பிரயோகித்தால் அடுத்த கணம் மென்மையாக கூறி திருத்துவார். வேம்பு மாமாவோ அடுத்த கணமே சபையிலே அவர்களை திருத்திவிட்டுதான் மறு வேலை செய்வார். எவ்வளவோ முறை ராமச்சந்திர ஹரிஹி ராதாஷ்ணா அவர்கள் தானாக அனுபவத்தினால் தெரிந்து கொள்வார்கள் என்று கூறி லகுவாக அவரை விளக்குவார். ஆனால் இவரோ இன்று நாம் திருத்தாவிட்டால் ஒரு காலத்திலே இவர்களை திருத்துவதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் நீங்கள் திருத்த முயற்சிக்க வேண்டாம். நான் இவர்களை இனி கடினமாக கூறாது மென்மையாக கூறி இவர்களை திருத்துகிறேன் என்று அவர் கூறிவிட வழி தெரியாமல் ராமச்சந்திர ஹரி சரி ஆகட்டும் ராதாகிருஷ்ணா என்று அமர்ந்து விட்டார். வேம்பு மாமாவுக்கோ ராமச்சந்திர ஹரிக்கோ ஸ்ருதி அவ்வளவாக வயதான காலத்திலே நிற்காது, தாளமோ நிற்காது. ஆனால் அவர்கள் பாவத்திலே அவர்களை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்ற நிலைதான் ஏற்படும். பெரிய பெரிய ஞான வேத்தாக்களாக, ஞான பிராச்சுரியர்களாக, கான பிராச்சுரியர்களாக, சாகித்யிலே பெரும் நிலையை எட்டிய மகனியர்களும் மௌனியாக இருப்பார்கள். ஒரு முறை வேம்பு மாமா திவ்யநாமத்திலே விஜயகோபால யதிகளின் கீர்த்தனையை பாட ஆரம்பித்தார். மாமவ கோபால
ஸ்ரீஹரே மமவ கோபாலாய. அந்த கீர்த்தனையிலே ராதாருணாதர சங்காருணகர, ராதாருணாதர சங்காருணகர மாமவ கோபால ஸ்ரீஹரே மாமவ கோபாலா. கண்ணன் கையிலே குழலை வைத்திருக்கின்றான். அந்த வலது கையால் குழலை பிடித்து கொண்டு ராதையின் கன்னத்தை வருடுகின்றான். யாதிர்ச்சிகமாக அவருடைய கை அவருடைய அதர பிரதேசத்திலே கைப்பட்டு விட்டது. அவருடைய திருவாயிலே கைப்பட்டுவிட அவளோ பிரேமையின் ஸ்வரூபம். இந்த அதரமோ அவனுக்கு என்று ஏற்பட்டது. அந்த அதரத்தின் இனிமை இவன் தொட்ட மாத்திரத்திலே தன் மயமிழந்து செய்வதறியாது திகைக்கின்றான் என்று இந்த உயர்ந்த ராதா பிரேமையை தான் கிருஷ்ணன் அனுபவிக்க அதை விஜயகோபாலேதிகள் அனுபவிக்கும் இடம். அவ்விடத்தை மீண்டும் மீண்டும் சங்கதிகள் யாதும் கூறாது இதே அடியை கிட்டத்தட்ட 40-45 முறை திருப்பி திருப்பி பாடினார். கண்களிலே பாஷ்பம், மேனி சிலிர்த்து தன்னை மறந்து இருந்தார். சங்கண்ணா முதலான பெரியோர்கள் இருந்தும் யாரும் அவரை மேலே செல்லலாம் என்று கூறவில்லை, அல்லது அவரை அதிகரித்து அவர்களும் பாடவில்லை. அந்த ஒரு உயர்ந்த அனுபவத்தை சமீபத்திலே நம் குருநாதர் பிரேமிகேந்திரர் சித்தியாவதற்கு முன்னால் எதேச்சையாக ஏகாந்தமாக பேசும் பொழுது, இன்னைக்கு இருந்தால் ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பாக அந்த மகத்தான பாக்கியம், கிட்டத்தட்ட 1 வருடம் இருக்கலாம், இந்த பாக்கியம் இந்த பழைய பாண்டுரங்க மண்டலியிலே ஈடுபட்ட இந்த கோவிலில் ஈடுபட்ட சாதுக்களை பற்றி அண்ணா பேச ஆரம்பிக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை நான் எடுத்து கூற, அண்ணா தன் கையினால் என் கன்னத்தை வருடி, பொன்னான நாட்கள், ஸ்மரணீயமான தினங்கள், அவை நமக்கு திரும்பி கிடைக்குமா என்று நினைத்து ஒரு நிமிடம் கத்கதமாகிவிட்டார். எப்பேற்பட்ட சாதுக்கள், மலைமலையான சாதுக்கள், ஒவ்வொருவரும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை போதிக்க என்று அவதரித்திருக்கின்றார்கள். அதுவும் அருணாசந்த சங்கத்து பெரியோர்கள் என்றால் அவர்களை வார்த்தையால் வர்ணிக்க இயலுமா என்று கூறி கணநேரம் மௌனியாகிவிட்டார். என்றால் இந்த கோவிலில் குருநாதால் ஏற்படுத்திய சாநித்தியம், அந்த விட்டல சாநித்தியத்தின் விசேஷமா, அல்லது இங்கு கூடுகின்ற சாதுக்கள் எதையாவது எதிர்பார்த்து வருகிறார்களா? ஒரு சீதா கல்யாணம் ஆனால் ராமச்சந்திர ஹரி மாமா தலைமையில் தான் அத்தனை ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் நடக்கும். அவருக்கு ஒரு தேங்காய் மூடி தருவர். அவருடைய கண்ணாடி பொட்டியை திறந்து அதற்குள் ஒரு 5 ரூபாய் வைத்திருப்பார்கள் தட்சணையாக. அவர் திறந்து பார்ப்பார், ஓஹோ, நான் தான் வழிச்சத்தத்திற்காக எடுத்து வந்திருக்கின்றேன் போலும் என்று அதை அங்கீகரிப்பார். பாகவதர்கள் இங்கு வந்தால் பாடியது போதும் என்ற நிலை இருக்காது, கிடைத்தது போதும் என்ற நிலை தான் இருக்கும். அது உணவாக இருக்கலாம், பருகும் பாடமாக இருக்கலாம், அல்லது வசதி குறைவுகள் கூட இருக்கலாம். ஆனால் பிரேமையிலும் பக்தியிலும் ஸ்ரத்தையிலும் விஸ்வாசத்திலும் உயர்நிலையை பெற்ற அந்த குருநாதருடைய சாநித்தியம், அவர் தெலுங்கு ராமையருடன் கூடி பஜனை செய்த காலம், சந்தானமையர் தனது மாப்பிள்ளையே ஆனாலும் அவரை சிஷ்யனாக ஏற்று அவருக்கு போதித்த காலம், அவர் தலைமையிலே கீர்த்தனாதிகள் நடக்கும்போது ரசித்த காலம், அருணாபிரபு தன்னை விட்டு சென்ற பொழுது அவர் திக்கித்து அழுத காலம், அருணாபிரபுவின் சங்கத்தை சேர்ந்தது அச்சுமாமா, ஹரிஹி மாமா மற்றும் எண்ணற்ற சாதுக்களான பிரபுஜி, ராவ் பகதூர், குப்புசுவாமி ஐயர், சங்கண்ணாவின் அருணாவின் தர்மபத்திரியான பாப்பம்மா, அலமேலு சேஷையர், சங்கண்ணாவின் தாயாரான மீனாட்சி மாமி, சங்கண்ணாவின் குழவிகளான ஹரிதாஸ், ராதாபாய், ஜானகி, குருதாஸ், கிருஷ்ணதாஸ், பல்ராம் தாஸ், கிரிதர்தாஸ், லலிதா, வேணுகோபாலதாஸ் என்ற நவரத்னங்கள் அருணா பிரபுவுக்கு பிறக்க ஹரிதாஸ் மற்றும் கிருஷ்ணதாஸ் மற்றும் சிறுவயதிலேயே கோலோகவாசிகளாக ஆகிவிட்டார்கள். ராதாபாய் தனது கணவனான சுப்பிரமணியன் குழவிகள் இவர்களுடன் அருணாசங்கத்திலே திலகமாக வந்தாள். அவ்வப்பொழுது நமது கோவிலுக்கும் விஜயம் செய்வார்கள். ஜானகி மாமி, அவர் கணவன் சுப்பிரமணியன், குழந்தைகள் ருக்மிணி, ராஜாயி இவர்களும் இயன்ற போடு வந்த காலம். குருதாஸ், அவர் மனைவி சுஷீலா, அவர் குழவிகள், பல்ராம்தாஸ், அவர் மனைவி முத்துலக்ஷ்மி, உயர்ந்த சங்கீத வித்வான், மகாஞானி, உயர்ந்ததான பிரேமசாகரத்திலே நம்மை ஆட்டக்கூடிய பெரும் வியக்தி, அவர் குழவிகள். கிரிதரதாஸ், அவர் மனைவி சித்ரா, அவர் குழவிகள். ஸ்ரீமதி லலிதா, அவர் குழவிகள். அவர் கணவனான டாக்டர் சாம்பசிவன். வேணுகோபால்தாஸ், அவர் மனைவி மீனலோச்சினி, அருணாவின் மூத்த மகள் ராதாபாயுவின் புதல்வி குழந்தைகள்.
இவர்கள் எல்லாம் அருணாபிரபுவின் நிழல்களாக நம் கோவிலிலே வந்து ஆங்காங்கே நமக்கு பிரேமியை ஊட்டி வளர்த்த உயர்ந்த சாதுக்கள். இவர்களை நினைக்காமல் இருக்கலாகாது. அவ்வாறு அனைத்து பாகவதோத்தமர்களும் இந்த கோவிலிலிருந்து தான் புறப்பட்டு நாமசங்கீர்த்தனத்துக்காக சென்றார்கள் என்று நமது கிருஷ்ணபிரேமி அண்ணாவே சந்தானமையர் எழுதி வெளியிட்ட கோவில் பద్ధதியை வெளியிடும்போது கூறியிருக்கிறார். அநேக சந்தர்ப்பங்களிலும் இது கூறியிருக்கின்றார். அவர் பெரிய ஒரு பட்டியலே தந்திருக்கின்றார். யாரெல்லாம் நம் கோவிலோடு தொடர்பு கொண்டார்கள். நாட் அண்ணாஜிராவ், நாட் ஹரிராவ் என்ற சுவாமி ஹரிதாஸ்கிரி, நாமானந்தகிரி மற்றும் தபோவனத்து பக்தர்கள், சங்கண்ணா முதலான அருணாசங்கத்து பலம் சேர்த்த பக்தர்கள், முருகதாஸ், பாகவதோத்தமர்களான எண்ணற்ற மகனீயர்கள். இவர்கள் பட்டியல் விரிவிக்கஞ்சு கூறாது பேர்பட்ட மகனீயர்கள் பஜனாமிர்த சாகரத்திலே தானும் ஆழ்ந்து நம்மையும் அந்த அலைகளால் ஆழ்த்தி நம்மை ஆட்கொண்ட மகனீயர்கள் என்றால் இது மிகையல்ல. ஓம் ஸ்ரீவாய் குமாரமிவ வினய சம்பன்னாய நமஹா. சர்வஜத்வத்தின் உயர்நிலை, ஞான பிராச்சுரியத்துவத்தின் உயர்நிலை, ஞானத்தின் எல்லையிலே விளங்கும் ஒரு பெரும் நிதி, சகல மங்கள நிதி, வைத்தமாநிதி. அப்பேற்பட்ட குருநாதர் தான் ஆஞ்சநேய சுவாமியைப் போல் அனைத்தும் அறிந்தும் கற்றும் தெளிந்தும் உணர்ந்தும் அவற்றை அனுபவ ரீதியாக ஆச்சரணையும் செய்து கொண்டு அவ்வாறு வினயஸ்வரூபியாக இருக்கின்றவரை அந்த வினய சம்பத்து மகத்தான சகல மங்களங்களையும் தரக்கூடியதாக அமையும். வினய பலம் சுஷ்ரூஷா. அவ்வாறு ஒரு வினயஸ்வரூபமாக இருந்ததினால்தான் மகிபதி மகாராஜருக்கு நிழலாகவே இருந்து கைங்கரியம் பண்ணும் பாக்கியம் பெற்றவர். குரு சுஷ்ரூஷா பலம் ஸ்ருதம் ஞானம். அவ்வாறு குரு சுஷ்ரூஷை செய்தால் ஸ்ருதிகளும் வேதங்களும் வேதாங்கங்களும் அதிலே புரிந்திருக்கின்ற வேதாந்த நிலைகளும் கலைகளும் அந்த மறைபொருளும் ஆகிய ஞானம், ஞானஸ்ய பலம் விரதிஹி. ஞானம் கிடைத்துவிட்டால் அந்த தாசன் விரக்தியின் உயர்நிலையத்தை வைராக்கிய வித்யா நிஜ பக்தியோக சிக்ஷார்த்தமேக புருஷ புராணா ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய ஷரீரதாரிஹி பாம்புதிஹி அஸ்தமஹம் பிரபத்தியே என்ற வரி உயர்ந்த ஞான முதிர்ச்சியினால் விரக்தி ஏற்பட்டு விரதி பலம் சாஸ்ரவ நிரோதஹா. பெயர்பட்ட விரக்தியின் உயர்நிலையை பெற்றவருக்கு அடைவது என்றால் பந்தனான் முக்தி. சகல பந்தங்களையும் துறந்தவராக அவர் நமக்கு வழிகாட்டுகின்றார். பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானமான் மாம் பிரபத்தியதே என்றபடி இந்த உயர்நிலையை எட்டிக்காட்டி, அப்பா நீயும் இவ்வாறு இருப்பின் அதிசீக்கிரம் என்னுடைய கட்டாட்ச பலத்தால் என் நிலையை அடைவாய் என்று ஆசி தரும் குருநாதரை மறக்க ஒண்ணாது. ஸ்ரீவாயு குமாரமிவ ராமகான மதுரிமாய நமஹா. ஆஞ்சநேய சுவாமியைப் போல் ராமகானத்திலே நிமக்னனாக பிரேமரூத்தகளம் அஸ்ருவஹந்தம் புலகாங்கித வபுஷா விலசந்தம் ராமகதாமிருத மதுனி பிபந்தம் பரம பிரேம பரேன நட்டந்தம் கதாச்சிதானந்தேன ஹசந்தம் क्वचित् कदाचिदपि प्ररुदन्तं सर्वं राममयं पश्यन्तं राम राम इति सदा जपन्तं सद्भक्तिपथं समुपदिशन्तं विठ्ठलपन्थं प्रति सुखयन्तं वन्दे சந்தம் ஸ்ரீ ஹனுமந்தம் ராமதாசம் அமலம் பலவந்தம் என்று புரந்தரதாசர் கொண்டாடிய அந்த நிலை வாயுகோமாரம் இவ ராமகான மதுரிமாய நமஹா. பிரேமையினால் அவர் கண்கள் பாஷ்பபூரித்த நேத்திரனாக இருந்து கொண்டு சதா ராம 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 எதி என்று பாடுவதிலே தன்னிகரற்றவராக இருந்தவர். சர்வத்திர ராமஸ்வரூபத்தையே கண்டவர். ராமதாசர்களுக்கு தாசராக இருப்பவர். தன்னை ஒரு பொருளாகவே மதிக்காது ஹரிதாசர்களுக்கு தாசராக இருந்தவர் நம் குருநாதர் என்றால் அவரை பிரகலாதன் என்று சொல்வதா, இல்லை துருவன் என்று சொல்வதா, அல்லது ஆஞ்சநேய சுவாமி என்று கூறுவதா, சாக்ஷாத் தியாகராஜ சுவாமியோ அல்லது பத்ராச்சல ராமதாசரோ புரந்தரதாசரோ என்று அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர் பக்தி நிலையிலே ஆண்டும் திளைத்து அந்த
மதுரிம கானத்தினாலே ராமகானத்தினாலே நம்மையும் மயக்கி ஆட்படுத்தி நம்மை தேடி வந்து நம்மை ஆட்கொண்ட பரம்பொருளை என்றும் மறவாதிருக்க பிரயத்தனப்படுவோம். ராமகான பிரவீணாய பத்ராச்சல தாசமிவ ராமகான பிரவீணாய பத்ராச்சல தாசமிவ கிருஷ்ணகான நிஷ்ணாதாய புரந்தர குருரிவ கிருஷ்ணகான நிமக்னாய புரந்தர குருரிவ விட்டலகான நிஷ்ணாதாய துகாராம தாசமிவ விட்டலகான நிமக்னாய துகாராமதாசமிவ சர்வதாசஸ்வரூபாய சர்வகுணோத்தமாய தே சர்வதாசஸ்வரூபாய சர்வகுணோத்தமாய தே ஜய மங்களோ நித்ய शुभमंगलम कोदंडरामाख्य सद्गुरु महात्मने ते जय मंगलम नित्य शुभमंगलम जय मंगलम नित्य शुभमंगलम कोदंडरामाख्य गुरवे ते जय मंगलो नित्य शुभमंगलम जय सद्गुरु स्वामिनः जय।